வெற்றிமாறன் அவர்கள் படைக்கின்ற படைப்புகள் அது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அது தமிழக அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் பேசிக்கொண்டே இருக்கும். அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக அரசியலை பேசுகிறார். வெளியே பேச மாட்டார். அவருக்கு படத்தில் பேசுகிறார், நாங்கள் வெளியே பேசுகிறோம், அவ்வளோதான். நான் திரைத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள் தொட போகிறேன். பல மேடைகளில் நின்றுருக்கேன். எனக்கு இந்த கைதட்டல்களை கேட்டு வாங்குவது என்பது அது ஒரு கண்ணிய குறைவாக நான் பார்க்கிறேன். நான் கைதட்டல் என்பது உணர்ச்சி மிகுதியின் வெளிப்பாடு. அதை நம்ம கேட்கவே கூடாது. அவங்களுக்கு தெரியும், உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு எங்கே கைதட்டணும், எங்கே செல்ஃபோன் நோண்டணும், எங்கே பேசணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கா தெரியாது. அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மேடையில் இருக்கிற ஒரு 5 பேர் இருக்கும் பொழுது அல்லது அறியப்பட்ட ஒரு 2 பேருக்கு கைதட்டியிருப்பாங்க, இன்னொருத்தர் கைதட்டாமல் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டு வாங்கி கொடுக்கறது மேடையில் இருக்கிறவரை கண்ணிய குறைவாக ஆக்கிடுவது. அது எப்பொழுதுமே நம்ம செய்யக்கூடாது. ஒருவேளை அது கைதட்டாமல் இருக்கிறன்னா அவரை அறியப்படாமல் இருக்கலாம், அல்லது இது ஒரு ஃபேமிலி குடும்ப விழா போல் அப்படியே மக்கள் அதுக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறணும். எனக்கு இந்த மேடைகளில் நின்று யாராவது கைதட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்படி எப்பவுமே கேட்காதீங்க. அதனால் என்னை பொறுத்த மட்டும் எனக்கு நான் பல முறை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது, மீண்டும் இந்த சபையில் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கும் புத்தகத்துக்கும் ரொம்ப தூரம். பல முறை சொல்லியிருக்கேன். நான் என்னை எதுக்கு இந்த புத்தக வெளியீட்டுள்ள கூப்பிட்றாங்க, எதுக்கு படிக்க கொடுக்குறாங்கன்னு எனக்கும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. எப்போ தெரிஞ்சுக்க போகிறேன்னு எனக்கும் தெரில. வெற்றிமாறன் நிறைய படிப்பார் புத்தகங்கள். அதனால தான் அவர் தன்னுடைய திரைப்படத்துக்கான கதைகளை புத்தகங்கள் எடுக்கிறார். எனக்கு மா தொல்காப்பியன் அவர்களை நேரடி பழக்கம் இல்லை, அவருடைய எழுத்தின் மூலமாக பழக்கம். அப்படி தான் அவரோடு அறியப்பட்டிருக்கேன் அதிகமாக. ஒரு எழுத்தாளனாக, ஒரு விமர்சகனாக அவருடைய எழுத்துக்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதன் மூலமாக ஏற்பட்ட தொடர்பு, அந்த அடிப்படையில் தான் இப்படி ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன், நீங்கள் படிக்கணும் அப்படின்னாரு. பெரிய கடினமான வேலையை கொடுக்குறீங்க நீங்கள், பள்ளிக்கூடத்துலேயே ஒழுங்காக புத்தகத்தை தூக்கி படிக்கலை, இதை வேறு கொடுத்து படிக்க சொல்கிறீங்களேன்னு. இல்லை நீங்கள் எனக்காக படிங்கன்னாரு. அப்புறம் இந்த புத்தகத்தை அது பிரிண்ட் செய்வதற்கு முன்னாடியே படித்தாச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. அப்போ நானும் ரெண்டு பகுதியை படித்தேன். அப்புறம் என்னோடய உதவியாளரை வச்சு, படித்து சொல்லியா அதை, இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லு. அப்போ அவர் சொல்ல நான் ஒன்று சொன்னேன், ஓகே இதை எப்படி எப்படி ஒன்று எழுதிக்க நோட் பண்ணிக்கன்னு. அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு அணிந்துரை ஒன்றும் அதில் கொடுத்துருக்கேன். அதைத்தான் சகோதரர் களஞ்சியம் மேற்கோள் காட்டினார். அதனால் இப்போ திருப்பி கேட்டிங்கன்னா தெரியாது சத்தியமாக அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு. ஆனால் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பின்னாடி. இப்படி எல்லாரையும் பேசும் பொழுது அவருக்கு எனக்கும் அவருக்கும் முரண்பாடு இருக்குது. அவருக்கு முதல்ல யாரோட உடன்பாடு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எல்லாரோடையும் அவருக்கு முரண்பாடு மட்டும்தான் இருக்குது. அவர் அப்படித்தான் அறியப்பட்டிருக்கார். அவர் அப்படித்தான் எல்லாம் இந்த சமூகத்துக்கே தெரியும். அவர் உடன்பட்டதால் இங்கே வந்தவங்க யாரும் எனக்கு தெரியல. எனக்கு முரண்பட்டதால் தான் எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு கூட நட்பாக இருந்துக்கிறோம், ரொம்ப பெருசாக போயிடக்கூடாதுன்றக்காக கூட வந்திருக்கலாம். ஏன்னா இவரோட நட்பு வச்சுக்கலன்னா ரொம்ப நம்மளை மோசமாக பேசுவார் அப்படின்னு. அந்த அடிப்படையில் தான் அவர் தொல்காப்பியன் இருக்கார். அதனால் எனக்கும் அவருக்குமே நிறைய கருத்து முரண்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் எனக்கு மீரா கதிரவன் சொன்னது அன்பின் வெளிப்பாடா இல்லை சண்டையை கூப்பிட்றான்னு தெரில. அழகாக ஒன்று சொன்னார், எனக்கு கூட நீங்கள் ஒரு திரைக்கதை எழுதுங்க அப்படின்னு. உள்ளே கூப்பிட்றாரு, கமான் வாங்கன்றாரு. உள்ளே வாங்க, வந்தால் தானே தெரியும் நாங்கள் இங்கே என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். வெளியே இருந்து எழுதும்போது ரொம்ப சிறப்பாக தானே இருக்கணும். ஏன்னா எனக்கு எழுத்தாளர் விமர்சகர் ஐயா ஞானி அவர்களோட நட்பு இருக்குது. அவரோட ஒரு விவாதத்துலேயும் கலந்துக்கிட்டு ஒரு பட வெற்றி விழாவில் கூட எனக்கும் அவருக்கும் ஒரு விவாதம் நடந்தது. அவர் ஒரு படம், அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டேன். அது நம்ம இப்போ சொல்கிறது நாகரிகமாக இருக்காது. அப்போ அவர் ஒரு படம் பூஜை போட்டார். அந்த பூஜைக்கு நான் போயிருந்தேன். அப்போ சொன்னேன், நான் அன்பின் மிகுதியால் வாழ்த்த வந்திருக்கேன்னு நினச்சிடாதீங்க, உங்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். நான் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, என்ன தான் செய்கிறீங்கன்னு பார்ப்போம். படம் எடுக்கிறவனை பூரா நீங்கள் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, உங்கள் படம் என்னவா வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. நல்ல வேலை வரவே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த படம்.
அது மாதிரி தான் மா தொல்காப்பியனையும் கூப்பிட்றாரு. அப்புறம் களஞ்சியம் அவர் சொன்னார், இவர் சினிமாவுக்கு உள்ளே இருக்காரா வெளியில் இருக்காரான்னு தெரியலைன்னு. அவர் மையத்தில் இருக்கார். அவர் மையத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, மையத்தில் இறுக்கமானவங்களோட இருக்கார், மையத்திலேருந்து வெளியே போனவங்களோட இருக்கார், தமிழ் தேசியம் பேசுகிறவங்களோட இருக்கார். அவர் எல்லாரோடையும் சேர்ந்து நட்பு நடுவில் மையமாக உட்காந்துருக்கார். இதுதான் தொல்காப்பியனோட அடையாளம். அதனால் அவர் எங்கே இருக்காருன்றதில்ல. என்னை பொறுத்த மட்டும் தொல்காப்பியன் அவர்களை பொறுத்த மட்டும் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பார்வையாளனாக, ஒரு விமர்சகனாக, ஒரு எழுத்தாளனாக அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி சினிமா என்கின்ற வெகுஜனத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் சினிமாவுக்கு வரணுன்றது நானும் நான் நேரடியாகவே சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சினிமாவுக்கு வரணும். அந்த சத்திரியன் படத்தில் விஜயகாந்த் அவர்களை பார்த்து அந்த மலையாள நடிகர் கேட்பார்ல, நீ பழைய பன்னீர்செல்வமாக வரணும்னு. அது மாதிரி நீங்கள் எல்லாம் வரணும். வந்தால் தான் ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை கொண்டு போய் சேர்க்குறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சொந்த காசு போட்டு எடுத்தால் என்ன பிரச்சனை இருக்குது, இன்னொரு ப்ரொடியூசருக்கு படம் எடுத்தால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் பார்க்குற வெளியிலேருந்து பார்க்குற நடிகர்கள் யார், பக்கத்தில் இருந்து பார்க்குற நடிகர்கள் யார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சினிமாவுக்கு வரணும். நான் உங்களை இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறேன். பொதுவாகவே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி பொதுவாக அந்த புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வேறு இல்லைன்னு சொல்லுவேனா. அதனால் அந்த எழுத்தாளர்கள் நிறைய எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இவர்கள் எல்லாருமே சினிமாக்காரர்கள் மீது ஒரு பெரிய மரியாதையோடு இருக்க மாட்டாங்க. அது என்னுடைய அனுபவம். அப்படி தான் பார்ப்பாங்க. அது சினிமாக்காரன், வீடு கேட்டால் எப்படி சினிமாக்காரன் பார்க்குறாங்களோ அதுபோல் இவர்களும் திரைப்பட கலைஞர்களை தாண்டிய ஒரு அறிவுசார் இடத்துல இருக்கிறதாகத்தான் ஒரு இலக்கியவாதிகள் தங்களை எழுத்தாளர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது சரியானதும் கூட நான் நினைக்கிறேன். எனக்குமே அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு எழுத்தாளரை பார்க்கும் பொழுது அந்த ஒரு பிரமிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இவர்களைப் போல் நமக்கு அந்த எழுத்து கை கொடுக்க மாட்டேங்குது, சினிமா வந்திருக்கு அது வரலையே அப்படின்னு சொல்லி. அதிலும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் பேசும் பொழுது இன்னும் வேறையாக இருக்கும். அப்போது 3 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தோன்னு சொன்னால், வெகுஜன மக்களுக்கு சினிமாக்காரன் எவ்வளவு அறியப்பட்டிருக்கானோ, ஆனால் சபையில் இருக்கக்கூடிய மரியாதை என்பது ஒரு எழுத்தாளனுக்கும் இலக்கியவாதிக்கும் தான் அதிகமாக கிடைக்கும், படித்தவர்கள் மத்தியில். அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அதை நானும் ஆமோதிக்கிறேன். நானும் அப்படி தான் அவர்களை பார்க்குறேன். அந்த மாதிரி இருக்கிற என்னையும் முதல் முறையாக இந்த புத்தகத்தில் நான் இந்த அட்டையை பார்த்த உடனே நான் பெருமைப்பட்டு கொண்டது, சினிமா ஒரு காட்சி இலக்கியம் அப்படின்னு போட்டு. சினிமாவை பற்றி என்னுடைய பார்வை வேறு, நான் கல்லூரி காலகட்டத்தில் பள்ளி காலகட்டத்தில் பார்த்த பார்வை வேறு, இப்போ நான் பார்க்குற பார்வை வேறு, இப்போ சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு பார்க்குற பார்வை வேறு, என்னை மற்றவர்கள் பார்க்குற பார்வை வேறு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது களஞ்சியம் சொன்னது போல் யார் சொன்னான்னு எனக்கு தெரியாது. முதல்ல சினிமா ஒரு காட்சி இலக்கியம் சொல்லி இந்த சமூகத்துக்கு யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு சொன்னது மா தொல்காப்பியன் தான். எனக்கு ஐ ஓப்பனராக இருக்குது. சினிமா ஒரு காட்சி இலக்கியம். சினிமாவை பற்றி இப்போ நான் சினிமாவை பற்றி ஒன்று பேசுவேன், வெற்றி ஒன்று பேசுவாப்புல, மீரா ஒன்று பேசுவாப்புல. ஆனால் நான் சினிமாவை பற்றிய வேறு ஒரு கோணத்தில் பார்த்தது யார்கிட்டன்னா, மறைந்த என்னுடைய சகோதரன், நான் அண்ணனாக நினைத்த ஜனநாதன் அவர்களை பேசும்போது தான் பார்த்துருக்கேன். அவர் சினிமாவை பற்றி பேசுகிறது, அவர் அதிகம் மேடைகளில் பேச மாட்டார். அவருடைய அறிவை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், இப்படி ஒரு மனுஷனை நாம் இழந்திருக்கோம் அப்படின்றதுனா, அவர் சாய் வித் சித்ரான்னு ஒரு இன்டர்வியூவில் இருக்கும் யூடியூப்பில், வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அவர் சினிமாவை பார்க்குற பார்வையை வேறு. அவர் சொல்லுவார், உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா அது என்ன தெரியுமா அப்படிம்பார், டைரக்ஷன் தாங்க அப்படிம்பார். என்னங்க நீங்கள் இவ்வளோ அதை விட சிறந்த தொழில் எதுவுமே கிடையாதுங்க. நீ என்ன நினைக்கிறியோ, உன்னுடைய கற்பனையில் இருக்கியோ, அதை படைக்கிற உரிமை உனக்கு மட்டும்தாங்க உலகத்திலே கிடச்சிருக்கு, வேறு எவனுக்குமே கிடைக்கல அப்படிம்பார். ஒரு வேறு ஒன்று சொல்லுவார். அப்படி நான் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது முதல் முறையாக இலக்கியம், சினிமா ஒரு காட்சி இலக்கியம்னு சொல்லும் பொழுது
நான் படம் எடுத்திருக்கேன், பட் எனக்கே அந்த பார்வை இல்லை. அது ஒரு காட்சி இலக்கியம்ன்ற பார்வையே இல்லை. அப்போது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இனிமேல் நானும் ஒரு இலக்கியவாதியாக இன்னொரு இலக்கியவாதியை பார்க்கும் பொழுது என்னை நானே பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை வழங்கிய தொல்காப்பியன் அவர்களுக்கு நன்றியையும் அவருடைய சினிமா வருகையை எதிர்பார்த்து காத்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.